திருப்பரங்குன்றத்தில் மலையேறி சுவாமி தரிசனம் செய்ய 6வது நாளாக இன்றும் பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுந்தரபாண்டி வழங்கிட கேட்கலாம். சுந்தரபாண்டி, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்திச்சா. திருப்பரங்குன்றத்தில் மலை மீது உள்ள தீபத்தினரில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக விவகாரத்தில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவை நடைமுறைப்படுத்தாததால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நாளை விசாரணைக்கு வர உள்ளது. அதேபோல் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையும் நாளைக்கு வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக திருப்பரங்குன்றம் மலை மீது சென்று சாமி தரிசனம் செய்வதற்கு பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்த நிலையில் 6வது நாளான இன்றும் மலையில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவில் மற்றும் சிக்கந்தர் பாஷா தர்காவிற்கு செல்ல பக்தர்களுக்கு மற்றும் பொதுமக்களுக்கு தொடர்ந்து காவல்துறையினர் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் பகுதியில் அசாதாரண சூழல் ஏற்பட வரக்கூடாது என்பதற்காக 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மற்றும் சட்ட ஒழுங்கு போலீசார் திருப்பரங்குன்றம் பகுதி முழுவதும் மலை மேல் இரவு பகலாக சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பதட்டமான சூழல் அடைந்ததால் வழக்கம் போல் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். உயர்நீதிமன்றம் மதுரை கிளையின் உத்தரவை நடைமுறைப்படுத்தாததால் மனுதாரர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகர காவல் ஆணையர் கோவில் செயல் அலுவலர் மற்றும் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கின் விசாரணை நாளை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வர உள்ளது. அதேபோல் தீபம் ஏற்றுவது தொடர்பாக நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளது. அந்த விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுந்தரபாண்டி.